வர்தா புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக பாதிக்கப்பட்டிருந்த காய்கறி விற்பனை தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக கோயம்பேடு வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 12ஆம் தேதி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை தாக்கிய வர்தா புயலின் காரணமாக சென்னை மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியது. தற்போது இயல்பு நிலை திரும்பி வருவதால் கடைகளில் வியாபாரமும் துவங்கியுள்ளது. புயலால் கடந்த 2 நாட்களாக கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு போதிய அளவில் காய்கறி வரத்து இல்லாமல் இருந்தது. அதே நேரம் வியாபாரமும் மந்தமாகவே இருந்தது. ஆனால் தற்போது நிலைமை சீரடைந்து வியாபாரம் ஓரளவுக்கு நடைபெற்று வருவதாக காய்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த புயலால் 2 நாள் எங்களுக்கு அதிகமான பாதிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 60% மேலே எல்லாமே விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஏஜென்ட்டுகள் அத்தனை பேருமே நஷ்டப்பட்டிருக்காங்க. வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது. இன்றைக்கி ஒரு 50%, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதாவது விலைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா காய்கறியுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டு தான் இன்றைக்கும் இருக்குது. நேற்று முந்தினது பார்த்தீங்கன்னா எந்த விலையுமே சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரு 5 ரூபாலேருந்து 10 ரூபா 5 ரூபா 10 ரூபாக்குள்ளே தான் நேற்று வரைக்கும் விற்றுது எல்லாமே. இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டு அந்த ரேட்டு தான் இன்றைக்கி நிலைமையில இருக்குது. இன்று காலை நிலவரப்படி கோயம்பேடு சந்தையில் மொத்த விலையில் 1 கிலோ தக்காளி 15 ரூபாய் வரை விற்பனையாகிறது. கேரட் கிலோ 20 ரூபாய் வரைக்கும், பீன்ஸ் கிலோ 35 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிறது.